இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும் நம்ம ஏரியா கறிக்கடைகள்ல ஒரு பெரிய கூட்டம் அலைமோதுமே. அந்த கூட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான வியாபார ரகசியம் என்ன? ஒரு கறிக்கடையை சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும்னா அதுக்கு என்னதான் தேவை? வாங்க இந்த பிசினஸோட ஆழமான ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த பிசினஸ் மீதான ஆர்வம் எப்படி ஆரம்பிக்குது, இதுக்கு தேவையான சட்டப்பூர்வமான அனுமதிகள் என்ன, FSSAI மற்றும் சுகாதார விதிமுறைகள், எவ்வளவு முதலீடு தேவைப்படும், என்னென்ன சவால்கள் வரும், கடைசியா இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கான ரகசியங்கள், இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்ப்போம். சரி, முதல்ல உணவுப் பொருட்கள் மேல நமக்கு இருக்கிற ஒரு சாதாரண ஆர்வம் எப்படி ஒரு பெரிய லாபகரமான ரீட்டைல் பிசினஸா மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போலாம் மக்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி மாறிட்டு வருதுன்னு நீங்க கவனிச்சிருக்கீங்களா? குடும்பங்களோட வருமானம் அதிகமாக மக்கள் அரிசி உணவை குறைச்சிட்டு அதிகமா இறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் ஊருக்குள்ள பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான கறி வாங்குவதற்கான தேவை நம்ம ஊர்ல எப்பவுமே அதிகம்தான். இது லோக்கல்ல இருக்கிற கறிக்கடைகளுக்கு ஒரு பிரம்மாண்டமான பிசினஸ் வாய்ப்பை உருவாக்குது. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, அதுதான் சட்டப்பூர்வமான அனுமதிகள் மற்றும் லைசன்ஸுகள். இத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிசினஸ் ரகசியங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எந்த ஒரு உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஆரம்பிக்கணும்னாலும் முதல்ல நமக்கு FSSAI லைசன்ஸ் ரொம்ப முக்கியம். இதுக்கான முதல் படி என்ன தெரியுமா? நீங்க கடை வைக்க போற இடத்தோட ரெண்டல் அக்ரிமெண்ட், குறிப்பா கமர்ஷியல் பர்பஸ்க்காக 20 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல கண்டிப்பா இருக்கணும். ரெண்டாவது உங்களோட பேன் மற்றும் ஆதார் கார்டுகள். மூணாவது உங்க போன் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ். இது எல்லாம் சரியா கொடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 11 இருந்து 25 நாளுக்குள்ள உங்களுக்கான FSSAI சர்டிபிகேட் கைக்கு வந்துரும். FSAI மட்டும் பத்தாதுங்க. நீங்க கவனிக்க வேண்டிய இன்னும் சில முக்கியமான லீகல் விஷயங்கள் இருக்கு. மாநகராட்சி அல்லது நகராட்சி அனுமதி, ஹலால் சர்டிபிகேட், அப்புறம் பிசினஸ்க்காக ஒரு கரண்ட் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். இதுல நான் ரொம்ப அழுத்தி சொல்ல விரும்புற ஒரு விஷயம் ட்ரேட்மார்க். ஆமாங்க, உங்க கடையோட பேருக்கும் லோகோக்கும் ஆரம்பத்திலே ட்ரேட்மார்க் வாங்கிடுங்க. ஏன்னா உங்க கடை கொஞ்சமா ஃபேமஸ் ஆன உடனே உங்க பேரை காப்பி அடிக்க நிறைய காம்படிட்டர்ஸ் வருவாங்க. அதை தடுக்க இது ரொம்பவே அவசியம். அடுத்ததா 3வது செக்ஷன், FSSAI விதிமுறைகள் மற்றும் சுகாதார ரூல்ஸ். ஒரு கடை ஆரம்பிக்கும் போது இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அரசாங்கம் சொல்ற FSSAI விதிமுறைகள் என்னன்னு கொஞ்சம் கவனிங்க. இறைச்சி கடைகள் பொதுவா வழிபாட்டு தலங்கள்ல இருந்து குறைஞ்சது 100 மீட்டர் தூரத்துல இருக்கணும். அதே மாதிரி கடையோட உயரம் குறைஞ்சது 3 மீட்டர் இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ். இது மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கியமான சுகாதார விதிமுறைகள் இருக்கு. கடையோட தரைப்பகுதி சுத்தமா, ஈஸியா கழுவக்கூடிய கான்கிரீட் தரையா இருக்கணும். முறையான குடிநீர் வசதி கண்டிப்பா தேவை. அப்புறம் இறைச்சி வெட்டுறவங்களுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் இருக்கணும். ரோட்ல போற வண்டிகளோட தூசு, மாசுகள் கரியில படாதபடி கண்ணாடி அல்லது கம்பி வலையால கடையை நல்லா மறைச்சிருக்கணும். இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தாதான் ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் திடீர்னு செக்கிங் வந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லாம நாம பிசினஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்சைடர் டிப் சொல்றேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான கறியையும் கெட்டு போன கறியையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்ல இறைச்சி எப்பவுமே ஒரு இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். ரொம்ப சிவப்பாவோ அல்லது வெளுத்தோ போயிருக்காது. அதே மாதிரி கறியை தொட்டு பார்த்தா நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஒருவேளை ரொம்ப ஜில்லுன்னு இருந்தா அது நேத்து வெட்டி ஃப்ரீசர்ல வச்ச பழைய கறியா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இதை கவனிச்சு வாங்குங்க. சரி, 4வது பகுதிக்கு வருவோம். ஒரு கடையை ஆரம்பிக்க எவ்வளவு முதலீடு தேவைப்படும், என்னென்ன மிஷின்ஸ்லாம் வாங்கணும்? முதலீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான கணக்கை பார்ப்போம். ஒரு நடுத்தரமான கடை ஆரம்பிக்க சுமார் 7 இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். உண்மையை சொல்லணும்னா இதுதான் உங்க லாப வரம்ப சரியா பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் சாய்ஸ். கொஞ்சம் அட்வான்ஸ்டா இல்ல கொஞ்சம் பெரிய அளவில் ஆரம்பிக்கணும்னா ஒரு 12 லட்சம் ஆகலாம். ரொம்ப பிரீமியம் கடனா 15 இருந்து 18 லட்சம் வரைக்கும் கூட போகும். ஆனா ஆரம்பத்திலேயே தேவையில்லாம 15 லட்சம் போட்டு பிரீமியம் செலவுகளை செஞ்சீங்கன்னா போட்ட காசு எடுத்து லாபம் பார்க்க ரொம்ப வருஷங்கள் ஆகிடும். அதனால 7-8 லட்சம் செட்டப் தான் ரொம்ப ஐடியல். நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின்னு மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்கேஜிங்கான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ உபகரணங்கள். நீங்க போடுற முதலீட்டுக்கு தகுந்த மாதிரி கமர்ஷியல் மிஷின்ஸ் வாங்குறது ரொம்ப முக்கியம். மீட் சாப்பர்ஸ், கொத்துக்கறி போடுற கிரைண்டர்கள், எலும்பு வெட்டும் மெஷின்கள், கறியை ஸ்டோர் செஞ்சு வைக்க பெரிய கூலர்கள் மற்றும் ஃப்ரீசர்கள், அரசாங்கம் முத்திரையிடப்பட்ட எடையிடும் தராசுகள், அப்புறம் மரக்கட்டைகள். கூட்ட நெரிசலான நேரத்துல வியாபாரத்தை ஸ்பீடா சமாளிக்க இதெல்லாம் ரொம்ப அவசியம். 5வது செக்ஷன், சவால்களும் அதற்கான தீர்வுகளும். என்னதான் பிளான் பண்ணாலும் எல்லாமே ஈஸியா நடந்துருமா என்ன? கண்டிப்பா இல்ல. பிராக்டிக்கலா என்னென்ன சவால்கள் வரும்னு பார்க்கலாம். முக்கியமா 3 சவால்களை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். 1, திறமையான ஆட்கள் கிடைக்கிறது இப்போ ரொம்பவே கஷ்டம். 2, பிசினஸ்க்கு ஏத்த சரியான லொகேஷன் அமையணும். 3வது, எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் லீவ் இல்லாம வேலை செய்ய உங்க குடும்பத்தினர் சம்மதிக்கணும். இதுல ஆட்கள் கிடைக்கலன்னா கூட கவலைப்படாதீங்க. சாரி, ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்களே புது ஆட்களை வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது தான் நிரந்தரமான தீர்வு.
இந்த இடத்துல ஃபார்ம் ஃப்ரெஷ் மீட்ஸ் நிறுவனத்தோட கார்த்திக் சொல்ற ஒரு அருமையான அட்வைஸை நீங்க கேட்கணும். எந்த ஒரு வியாபாரத்துல இறங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு கறிக்கடைக்கு வெளியில 3வது மனுஷனா நின்னு வேடிக்கை பாருங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை கவனிங்க. ஆமாங்க, ஒரு பைசா முதலீடு பண்றதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான ஃபீல்ட் ரிசர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். இறுதியா 6வது பகுதி, வெற்றிக்கான ரகசியங்கள் என்னென்னு சில ரியல் வேர்ல்ட் உதாரணங்களோட இப்ப பார்க்கலாம். சுகுணா ஃபுட்ஸ் நிறுவனத்தோட வளர்ச்சி உங்களை நிச்சயமா ஆச்சரியப்படுத்தும். 1984ல வெறும் 5000 ரூபாய் முதலீட்டுல தாங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 1990ல கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அதோட விளைவு 1997ல 7 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் எட்டி பிரம்மாண்டமா சாதிச்சாங்க. ஒரு சின்ன முதலீடு எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாறுங்கிறதுக்கு இவங்க ஒரு சிறந்த ரோல் மாடல். அதே மாதிரி ஃபார்ம் ஃப்ரெஷ் மீட்ஸ் கடையோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். தீபாவளி பொங்கல் மாதிரி பண்டிகை நாட்கள் வந்தாலே எல்லாரும் ரேட்டை ஏத்துவாங்க. ஆனா இவங்க விலையை ஏத்தவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம கறியோட தரத்திலையும் அந்த சாஃப்ட்னஸ்லயும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டாங்க. வாடிக்கையாளர்கள் மேல இவங்க வச்ச இந்த நேர்மை தான் அவங்களோட வீக்கெண்ட் சேல்ஸை பல லட்சங்கள்ல கொண்டு போய் நிறுத்துச்சு. ஓகே, நாம இந்த தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். இதுல நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, FSSAI மற்றும் லைசன்ஸ் பேப்பர்களை பக்காவா முடிச்சிடுங்க. 7லிருந்து 8 லட்சத்துல ஒரு நடுத்தரமான செட்டப் ஆரம்பிங்க. தரமான மிஷின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க ஆட்களுக்கு நீங்களே ட்ரைனிங் கொடுங்க. எல்லாமே விட சுகாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பிசினஸ் ஐடியாக்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலோட பிளேலிஸ்ட்டை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு கறிக்கடை தொடங்குறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? இதுல எது பெரிய கஷ்டம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான பிசினஸ் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.